அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் அனைத்தும் பெருநிலை என்னும் தலைப்பில் சிந்திக்கலாம். தலைப்பு அனைத்தும் பெருநிலை. வள்ளல் பெருமானார் அவர்கள் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவலை படித்தவர்கள் படிப்பவர்கள் இவ்வாசகம் அதில் இடம்பெற்றுள்ளதை அறிந்திருப்பர். தவிரவும் அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை என்பதையே இத்தலைப்பு உணர்த்துகின்றது என்பதையும் அறிந்திருப்பர். ஏனையோர் இப்பதிவை கேட்டவுடன் அது உண்மை என உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது அருட்பெருஞ்சோதி அகவலில் அமைந்துள்ள 1596 வரிகளில் 978வது வரியிலிருந்து 1018வது வரி வரை, அதாவது அந்த குறிப்பிட்ட 40 வரிகளை படித்தாலே போதும். அதற்கு விளக்கம் தேவைப்படாது, விளக்கவும் முடியாது. அதாவது எல்லாமே அருள்தான், அருள்மயம்தான். அருள் அல்லாது எதுவும் கிடையாது, எதுவும் நடக்காது, எதுவும் செயல்படாது என்பதை அறிந்து கொள்ள முடியும். இது இறைவன் வள்ளல் பெருமானாருக்கு அருளிய நிலையும், இது இறைவன் வள்ளல் பெருமானாருக்கு அருளிய நிலையையும் அவ்வாறே மற்றைய உயிர்களும் பெற வேண்டும் என்பதே இறைநியதி, வள்ளல் பெருமானார் அவர்களின் திருநோக்கம் என்பதையும் சத்தியமாக உணர்ந்து கொள்ள முடியும். இகத்திலும் பரத்திலும் எப்படிப்பட்ட பேறு பெற்றாலும் அவையாவும் முழுமை அல்ல. சுத்த சன்மார்க்க நெறி நின்று அருளை பூரணமாக பெற்றால்தான் முழுமை. அதுவே அருள்நிலை என்பதையும், அதுவே அனைத்தும் பெருநிலை என்பதையும் அறியலாம். இந்நிலை பெற்றால் நாம்
சமூக வண்ண நிலை பெற்று சமூக வண்ணத்தவராவோம். அந்நிலையில் இருந்துதான் முழுமையாக ஜீவகாருண்யம் செய்ய முடியும். அதுவரை செய்யும் ஜீவகாருண்யம் என்னும் செயல்கள் யாவும் ஏகதேசமே எனவும் அறியவும். மற்றைய உயிர்களும் முயன்று சுத்த சன்மார்க்க நெறி நின்று அருளை பூரணமாக பெற்று மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ முழு இரக்கத்தினால் வழிகாட்டி அந்நிலை பெற கருணை புரிவதே முழுமையான ஜீவகாருண்யம் ஆகும் எனவும் அறியவும். திருவண்ண நிலை என்பது இறைநிலை என்று அறியவும். இப்போது மேலே குறிப்பிட்ட அந்த 40 வரிகளை வாசிக்கின்றேன். அதிலிருந்து எல்லாமே அருள்தான் என்றும் அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை என்றும் அறியலாம். அந்த அகவல் வரிகளை வாசிக்கின்றேன். அருளல்லாது அணுவும் அசைந்திடாது, அதனால் அருள்நலம் பரவுக என்று உரைத்த மெய்ச்சிவமே. அருள் உரின் எல்லாமாகும் ஈது உண்மை, அருள் உற முயல்க என்று அருளிய சிவமே. அருள்நெறி ஒன்றே திருள்நெறி, மற்றெல்லாம் இருள்நெறி என எனக்கு இயம்பிய சிவமே. அருள்பெறின் துரும்பும் ஓர் ஐந்தொழில் புரியும் தெருளிது எனவே செப்பிய சிவமே. அருளறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருளறிவு என்றே வகுத்த மெய்ச்சிவமே. அருட்சுகம் ஒன்றே அரும்பெறல் பெருஞ்சுகம், மருட்சுகம் பிற என வகுத்த மெய்ச்சிவமே. அருட்பேறு அதுவே அரும்பெறல் பெரும்பேறு, இருட்பேறு அறுக்கும் என இயம்பிய சிவமே. அருட்தனி வல்லபம் அதுவே எலாம் செய், பொருட்தனி சித்தெனப் புகன்ற மெய்ச்சிவமே. அருள் அறியார் தமை அறியார், எம்மையும் பொருள் அறியார் என புகன்ற மெய்ச்சிவமே. அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை, பொருள்நிலை காண்க என புகன்ற மெய்ச்சிவமே. அருள்வடிவு அதுவே அழியா தனிவடிவு, அருள் பெற முயலுக என்று அருளிய சிவமே. அருளே நம் இயல், அருளே நம் உரு,
அருளே நம் வடிவாம் என்ற சிவமே. அருளே நம் அடி, அருளே நம் முடி, அருளே நம் நடுவோம் என்ற சிவமே. அருளே நம் அறிவு, அருளே நம் மனம், அருளே நம் குணமாம் என்ற சிவமே. அருளே நம் பதி, அருளே நம் பதம், அருளே நம் இடமாம் என்ற சிவமே. அருளே நம் துணை, அருளே நம் தொழில், அருளே நம் விருப்பம் என்ற சிவமே. அருளே நம் பொருள், அருளே நம் ஒளி, அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே. அருளே நம் குலம், அருளே நம் இனம், அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே. அருளே நம் சுகம், அருளே நம் பெயர், அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே. அருள் ஒளி அடைந்தனை, அருளமுது உண்டனை, அருண்மதி வாழ்க என்று அருளிய சிவமே. அருள்நிலை பெற்றனை, அருள்வடிவு உற்றனை, அருளரசு இயற்றுக என்று அருளிய சிவமே. இத்துடன் குறிப்பிட்ட அந்த 40 வரிகள் முடிவுற்றன. அன்பர்கள் முடிந்தவரை முயன்று அருட்பெருஞ்ஜோதி அகவலை தொடர்ந்து படித்து வர அதன் பொருளையும் சிறிது சிறிதாக விளங்கிக் கொள்ள முடியும். எனவே இயன்றவரை அருட்பெருஞ்ஜோதி அகவலை படிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு பயன்பெறலாம் என்ற அளவில் இப்பதிவு முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.